முக்கிய 5 உரிமைகள் மனித உரிமை சார்ந்து இருக்கு. அதுல அந்த அரசியல் சார்ந்த உரிமைகள், குடிமையியல் சார்ந்த உரிமைகள், பொருளாதார சார்ந்த உரிமைகள், நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த உரிமைகள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த எல்லா உரிமைகளும் நம்ம எல்லாருமே பார்க்கலாம். பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அடிப்படை உரிமைகளா வச்சிருக்கோம், சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸா. பார்ட் 4ல வந்து எக்கனாமிக், சோசியல், கல்ச்சுரல் ரைட்ஸா வச்சிருக்கோம். பார்ட் 3 அப்படின்ற கான்ஸ்டிடியூஷன் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 35 வந்து 12 to 35 we speaks about fundamental rights in constitution. These rights can be enforced through court of law, whereas the economic, social and cultural rights have been included in part 4 of the constitution. This is a governing nature. In the part 4ல இருக்கிற எல்லா ரைட்ஸுமே நம்மளுடைய ஸ்டேட் பிரின்சிபல்ஸா நம்ம வச்சிருக்கிறோம். So when we adopted the UDHR, the similar rights were situated in our constitution. இந்தியா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ராட்டிஃபை பண்றதை பத்தி, ராட்டிஃபை எப்ப உறுதியேற்பு செய்யுதோ ஒரு கன்வென்ஷனையும் அந்த நாள்ல இருந்து வந்து நமக்கான ஒரு 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 அழுத்தம், ஒரு தற்சார்பு வந்துரும். அந்த கன்வென்ஷன்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைவேற்றணும், நம்ம கண்ட்ரியும் அதை ஃபாலோ பண்ணணும். உலகளாவிய சர்வதேச அளவுல இந்தியா வந்து சர்வதேச உடன்படிக்கைகளை மதிச்சு அதுக்கான ஒரு இடத்தை இந்தியா சட்டங்களில், இந்திய நீதிமன்றங்களில் அது கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜெனீவா கன்வென்ஷன், ஜெனசாய்ட் கன்வென்ஷன், அதே மாதிரி CERD அப்படின்னு சொல்லப்படுற கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ICCPR, சிடா கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் விமன், அதே மாதிரி ICSR இப்ப நம்ம பார்த்தது, இது எல்லாமே வந்து இந்தியா ஹேஸ் ராட்டிஃபைட். அதே மாதிரி UDHR நம்மளுடைய யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸும் வந்து ஜெனரல் அசம்பிளியில அடாப்ட் பண்ண வேண்டி நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். UDHR வந்து நம்ம உங்களுக்கு எல்லாருமே படிச்சிருப்பீங்க, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை என்னைக்கு நம்ம UNO அடாப்ட் பண்ணிச்சோ அந்த December 10, 19 தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் செலிப்ரேட் பண்றோம். December 10 வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டேவா இது பண்றோம். Some legal scholars have argued that because countries have constantly invoked declaration for more than 50 years, it has become binding as a part of customary and international law. இப்போ நிறைய லீகல் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது ஆக்டிவா நம்ம இன்கார்பரேட் பண்றோம். நீங்க இப்போ நம்மளுடைய விகாஷா ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க, நம்முடைய PUCL ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க, DK பாசு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க, அல்லது வேரியஸ் ஹைகோர்ட்ஸ் உடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் all the UDHR principles and the articles were incorporated in the judgments. இந்த இப்போ அந்த நம்ம ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா எலினார் ரூஸ்வெல்ட் அந்த டிக்ளரேஷன் இருக்கிற ஒரு போட்டோ போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த UDHR வந்து கிரியேட் பண்ணப்ப இந்தியா வந்து எந்த அளவுக்கு ஒரு ரோல் இருக்குது, நாங்க அதை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுறோம் அப்படின்ற விஷயத்த வந்து மகாத்மா காந்தி ஷேர் பண்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய UDHRல நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து விமென்ஸ் ரைட் சம்பந்தமா, பெண்கள் உரிமைகள் சம்பந்தமாக, டிஸ்கிரிமினேஷன்ஸ், இந்த ஒவ்வொரு வேறுபாடு இல்லாமல் நடத்துவதற்கான உரிமைகள் சம்பந்தமாக, ஃப்ரீடம் அண்ட் மூவ்மெண்ட், பல்வேறு இடங்களுக்கு சென்று வருவதற்கான உரிமைகள் சம்பந்தமாக, ரைட் டு ஒர்க், ஒவ்வொரு இதுலயும் வேலை செய்வதற்கான உரிமைகள் சம்பந்தமாக, செக்யூலரிசம், மல்டி கல்ச்சரலிசம் சம்பந்தமாக, இது எல்லா சம்பந்தமாகவும் நம்ம வந்து UDHR கிரியேட் பண்ணும்போது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனா இதெல்லாம் நீங்க இன்கார்பரேட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இந்தியாவுடைய இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆன பின்னாடி சுப்ரீம் கோர்ட் 2004 USA சுப்ரீம் கோர்ட் சோசா வெர்சஸ் அலாசிஸ் மெசின் அப்படின்ற ஒரு கேஸ்ல என்ன ஒரு கன்க்ளூஷன் தராங்க அப்படின்னா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபோர்ஸ் இம்போஸ் ஆப்ளிகேஷன் as a மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றேன். நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லயும் வந்து இட்ஸ் எ மாரல் பைண்டிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா
யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்த சோசா கேஸ்ல வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணும்போது அமெரிக்க நீதிமன்றங்கள் வந்து இது ஒவ்வொரு நாட்டுக்கும் நாங்க என்னென்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது தேவைப்பட்டா அதை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா, யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து நாங்க செகண்டரியா, அதாவது எங்களுடைய இதை வந்து ஓன் ஃபோர்ஸ், நாங்க என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கோமோ எங்களுடைய சட்டத்திட்டங்கள்ல அதை தான் முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு மேட்டர் ஆஃப் இதா வந்து நாங்க அடுத்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ளைட் பிரின்சிபல்ஸ் அதுல கொடுக்குறாங்க. சரி, இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல எங்க இதை பத்தி பேசப்படுது அப்படின்னு சொன்னா, ஆர்டிகல் 51C எடுத்து படிச்சீங்கன்னா, the state shall endeavor to foster respect for international law and treaty obligation in the dealings of organized peoples with one another. ஒரு ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு 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 உடன்படிக்கை சர்வதேச அளவுல ஏற்படுத்தப்பட்டு அப்படின்னு சொன்னா அந்த உடன்படிக்கைக்கான ஒரு அதற்கான ஒரு ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் மரியாதையை வந்து இந்திய அரசு கொடுக்கும், அதை பத்திய ஒரு டீலிங்ஸ்ல ஈடுபடும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 51C கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டு. அடுத்ததா வந்து ஆர்டிகல் 253 legislation for giving effect to international agreements. Parliament has power to make any law for the whole or any part of the territory of India, for implementing any treaty, agreement or convention with any other country or countries, or any decision made at international conference, association or other body. இது வந்து ஆர்டிகல் 253 நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்தெல்லாம் எப்பெல்லாம் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும், ஒரு சர்வதேச உடன்படிக்கைகள்ல இந்தியா சேரும்போது, ஒரு நாட்டோட அல்லது பல்வேறு நாடுகளோட சேரும்போது அந்த நாடுகளுக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைகள் சாராம்சத்தை வச்சு நம்மளுடைய இந்திய நாட்டுல ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 253ல வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நம்முடைய பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி ஆக்ட் 2016 எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு யுஎன்னுடைய கன்வென்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நிறைய சட்டங்கள், இப்போ ஒர்க் பிளேஸ்ல விமன்ஸ் ஆன ஹராஸ்மெண்ட் நடக்கிறது பத்தியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூ எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் கான்வென்ஷன், ஒரு இன்டர்நேஷனல் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம். இதை முக்கியமா நம்மளுடைய 1997 விகாஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்ற கேஸ்ல வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகள், மாண்புரிமைகள், உயிர் வாழ்வதற்கான உரிமைகள், இதையெல்லாம் சேர்த்து இந்திய அரசியலமைப்பு, இந்திய நாடு வந்து சிக்னேட்டரி அண்ட் யூடிஹெச்ஆர் உடைய பார்ட்ல இருக்கிறதுனால, அதே மாதிரி ஐசிசிபிஆர் போன்ற இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல இருக்கிறதுனால அதனுடைய பங்களிப்பு இந்தியாவில எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் விகாசா கேஸ்ல வந்து முதல்ல வந்து ஒரு பெரிய இதை ஏற்படுத்துறாங்க. அதாவது ஒரு மெக்கானிசம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு அலுவலகத்தில் நடந்தா அதை நிறுத்துறதுக்காக, அதை பத்தி விசாரிப்பதற்காக, அதை பத்தி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அது வந்து விகாசா ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இந்தியா ஃபுல்லா செயல்படுத்தப்படும் வருது, இப்ப சட்டமாவே வந்திருக்கு. இதனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தா பல்வேறு உலக நாடுகளோடு ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கைகள், சர்வதேச உடன்படிக்கைகள் வந்து இதுல உள்ளடங்கும். அதே மாதிரி விகாசா ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஜுடிஷியரி பத்தியுமே ஒரு 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 முக்கியமான சாராம்ச ஜட்ஜஸ் வந்து நோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வேற ஒரு கண்ட்ரி உள்ள ஜுடிஷியரியுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், டு என்ஷூர் தட் ஆல் பர்சன்ஸ் ஆர் ஏபிள் டு லிவ் செக்யூர்லி அண்டர் தி ரூல் ஆஃப் லா. இந்த சட்டத்தின் ஆட்சியின் கீழ் ஒரு பாதுகாப்போடு ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வதற்கான உரிமை பற்றியும், டு ப்ரொமோட் வித்தின் த ப்ராப்பர் லிமிட்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் ஃபங்க்ஷன், அதே மாதிரி அட்மினிஸ்டர் லா அப்படின்றத பத்தியும் இந்த விகாசா ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல நம்மளுடைய இது எப்படி இருக்கணும், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்ததா வந்து many similar rights were incorporated in the universal declaration of, நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வந்து சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம். பார்ட் 4 ஆஃப் த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில எக்கனாமிக் சோசியல் ரைட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இப்போ நான் ஒவ்வொரு ஆர்டிகிளா இதுல போய் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல போறதுல ஒரு குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ், ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து
எப்படி ஒரு ஆப்ளிகேஷன் நேச்சரா இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல ரைட் டு லைஃப் பத்தி இருக்கும், லிபர்ட்டி பத்தி இருக்கும், எகெயின்ஸ்ட் பாண்டட் லேபர் இருக்கும், ரிலீஜியஸ் ரைட்ஸ் இருக்கும், எகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கும். அதில் முக்கியமா ஆர்டிகல் 29 பாத்தீங்கன்னா எப்படி கன்சோனன்ஸ் வித் 51A இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 51A அப்படின்றது ஒவ்வொரு சிட்டிசனுக்கான ஒரு டியூட்டி அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. Everyone has duties to community in which alone the free and full development is possible. இத வந்து UDHR 29(1) சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல 51A சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படை கடமைகளா ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ள அடிப்படை கடமைகள். அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் 14, 15, 16 இருந்து 32 வரைக்கும் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம சொல்லி வச்சிருக்கோமோ அதனுடைய ஈக்குவல் பேரலா வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல UDHRல நீங்க கம்பேர் பண்ணி படிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ஆபரேஷன் ஆஃப் கிரிமினல் லா, அதாவது என்ன சட்டம் இப்ப நடைமுறையில் இருக்குதோ அந்த சட்டத்தின் படிதான் ஒருத்தரை தண்டிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கோம் அரசியலமைப்பு சட்டத்தில். No person shall be accused and convicted of an offense for an act which was not an offense under the law in force. For example, இப்போ பொடா தடா அப்படின்ற சட்டம் எல்லாம் நம்ம ரிப்பீல் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு ஒரு அஃபென்ஸ் பண்ணா நீங்க பொடா சட்டத்துல வந்து அல்லது தடா சட்டத்திலயோ வந்து அவரை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன சட்டம் ப்ரிவைல் ஆகுதோ அந்த சட்டத்துலதான் நீங்க அவர் மேல சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றது ஆர்டிகல் 21 சப்கிளாஸ் 1ல வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. The same you can read in article 11 subclass 2 of UDHR. UDHRல பாத்தீங்கன்னா அதே பிரின்சிபல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சார்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன். நேச்சர் ஆஃப் ரைட்ஸ், அதாவது சட்டத்தின் முன் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ப்ராஹிபிஷன் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து தேர்ட், நான் போட்டிருக்கிற ஷெட்யூல்ல தேர்ட் பாத்தீங்கன்னா இருக்கு. யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 19, ICCPR இன்டர்நேஷனல் காவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்லயும் 19, கான்ஸ்டிடியூஷன்லயும் 19 இருக்கு. இந்த மூணு இதுமே பாத்தீங்கன்னா 19. இப்போ இதை ஏன் சார் நம்ம படிக்கணும், நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டா போதாதா அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து 19ல 1A வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை அப்படின்னு we have all kinds of rights, right to speech and expression, etc. இது வந்து is it the right to speech and expression is complete freedom அப்படின்னு கேட்டா no, it's a reasonable restriction or there அப்படின்னு சொல்றோம். 19 subclass 2ல reasonable restriction இருக்கு. ஆனா கான்ஃபிளிக்ட் வரும்போது ரைட் டு அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது நீங்க எப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த நேம் ஆஃப் லா அண்ட் ஆர்டர்னு சொல்லி நீங்க எங்கேயுமே பேசக்கூடாது, எங்கேயுமே எதுவுமே செய்யக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு நம்மளுடைய இந்தியன் ஸ்டேட் சொல்லுது அப்படின்னா, நம்ம கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது when you become a lawyer நீங்க என்ன செய்யலாம்னா you can deal with ICCPR, also you can deal with UDHR. ரீசெண்டா UDHRலாம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அதை ஒட்டி நடந்திருக்குது. அதனுடைய சாராம்சத்தை எடுத்து அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க இன்டர்பிரட் பண்ணி ஹைகோர்ட்ல நீங்க பேசலாம், சுப்ரீம் கோர்ட்ல அதை ஆர்கியூ பண்ணலாம். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை நடந்துருச்சு. இப்போ இந்த நேம் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இது அஃபெக்ட் ஆகும், மீட்டிங்ஸ் நடத்த முடியாது அப்படின்னு நம்ம ஸ்டேட் சொன்னா, போலீஸ் ஆபீசர் சொன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொன்னா, இல்ல இட் இஸ் என்ஸ்ட்ரைன் இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் என்ஸ்ட்ரைன் இன் தி UDHR. அப்ப நம்ம எப்படி அதை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேரண்டி பண்ண ரைட்ஸை நீங்க கர்டைல் பண்ண முடியும்? அது வந்து என்னுடைய பேசிக் ரைட், ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. அதனால நான் அதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது கோர்ட்டுடைய முக்கியமான வேலை, அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி we can interpret in such a way. Similarly, protection of right to life வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல if you see the high court judgments, the supreme court judgments, right to life வந்து right to environment-ஆ இருக்கட்டும், டிக்னிட்டியா இருக்கட்டும், வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து UDHRல இருந்து ICCPRல இருந்து நம்முடைய நீதிமன்றங்கள் எடுத்து நிறைய இன்டர்பிரட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ ரைட் டு ஒர்க்,
ரைட் டு ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க். இப்போ நிறைய சாதாரண மக்களுக்கெல்லாம் ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இதை பத்தி பேசினாலும் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. டெஸ்பைட் நிறைய இதுல வந்து நம்ம சிக்னேட்டரியா இருந்தாலும் கூட அடிக்வட் ஃபுட், ரைட் டு ஷெல்டர், ரைட் டு ஃப்ரீடம், அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், இந்த மாதிரி இதுல நீங்க இந்த ரைட் டு எஜுகேஷன்லாம் பாத்தீங்கன்னா மோகனி ஜெயின் கேஸ்ல இருந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்து. ரைட் டு எஜுகேஷன் யூடிஹெச்ஆர்ல ஆர்டிகல் 26(1) என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய சேம் பிரின்சிபல்ஸ் நம்ம ஆர்டிகல் 21A வந்து 86th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரோம். அதே மாதிரி 41, 45ல அதே ரைட் டு எஜுகேஷன் எந்தெந்த மாதிரியான ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் வச்சிருக்கோம். இது ஒரு முக்கியமான சார்ட், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். யூடிஹெச்ஆர்ல ரைட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம், இந்த மாதிரி ஒவ்வொரு ரைட்ஸா எப்படி அதை டெவலப் ஆகுன்றதை பத்தி நம்ம அடுத்து பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 2 to 21ல இருக்கு இது யூடிஹெச்ஆர்ல. எக்கனாமிக் அண்ட் சோசியல் ரைட்ஸ் ஆர்டிகல் 22 to 28 வரைக்கும் இருக்குது. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன்கார்பரேட் ஃபர்ஸ்ட் 2 sets ரைட் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி அடுத்த செட்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில வச்சு. ரைட் டு ஃப்ரீடம் 19 and 20 UDHR, which provide everyone has right to freedom of opinion, rights reflected in Article 19 in Constitution. Same, நான் ஏற்கனவே அதை பத்தி பேசுறேன். ஒரு மனிதருக்கான டிக்னிட்டி, மாண்புரிமை அப்படின்றது டைரக்டா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னா இல்ல. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, ப்ரொசீஜர்ல எஸ்டாப்ளிஷ்டு பை லால வந்து நீங்க எல்லாருக்கும் ஒரு ரைட் டு லைஃப் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்து. இப்போ ரைட் டு லைஃப், ரைட் டு லைவ்லிஹுட், இது மாதிரியான ஒவ்வொரு விஷயம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன், இது எல்லாமே வந்து நம்முடைய இந்தியன் ஜுடிஷியரி, அவர் இந்தியன் ஜுடிஷியரி இன்டர்பிரட்டட் with the help of our constitution as well as the international conventions. விகாசா ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் ஏற்கனவே பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு சாராம்சம் பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி அப்படின்ற அப்சர்வேஷன் இருக்கு. அப்போ ஒரு பெண் அப்படின்றதுக்கான அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு, ஒரு மாண்புரிமை, அல்லது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில பிறந்ததுக்காக அவருக்கு டிக்னிட்டி இல்ல, இது அப்பர் காஸ்டுக்கு தான் டிக்னிட்டி இருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது. இது மாதிரி பல சாராம்சத்துல வந்து டிக்னிட்டி அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் விகாசா ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கும். The Supreme Court further has drawn extensively from the international instruments. சேர்மன் ரயில்வே போர்டு அப்படின்ற கேஸ் வந்து ஒரு முக்கியமான நம்மளுடைய ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட்ல இருந்து அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்ல அப்ஹெல்ட் ஆன ஒரு வழக்கு. இந்த சேர்மன் ரயில்வே போர்டு அப்படின்ற இந்த சந்திரிமா தாஸ் வழக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வழக்குல வந்து பங்களாதேஷ் விமன் வந்து வாஸ் ப்ரூட்டலி ரேப் பை ஒரு இந்தியன் ரயில்வே போலீஸ். அந்த ரயில்வே பட்டாலியன்ல இருக்க போலீஸால ரேப் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கான டிக்னிட்டி என்ன, வெதர் சின்ஸ் ஷீ இஸ் ஃபாரினர் வெதர் ஷீ ஹாஸ் ஃபண்டமெண்டல் ரைட் இன் அவர் இந்தியா அப்படின்றது. அதே மாதிரி சந்திரிமா தாஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு அட்வொகேட், இந்தியன் அட்வொகேட், வெதர் அண்ட் இந்தியன் கேன் ஷூ ஃபார் ஃபாரினர்ஸ், அதாவது பாதிக்கப்பட்டவங்க பங்களாதேஷ் விமன், ஆனா சந்திரிமா தாஸ் அப்படின்ற ஒரு லேடி அட்வொகேட் கல்கட்டா ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போட முடியுமா? இது மாதிரி நிறைய டிஸ்கஷன் உள்ள இந்த வழக்கு நீங்க ஒவ்வொரு லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இது படிக்கணும். 1982ல இது ரிப்போர்ட் ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து முக்கியமா இன்னொரு சாராம்சம் வந்து பப்ளிக் லா ரெமடியை பேஸ் பண்ணி வந்து காம்பன்சேஷன் ஆல்சோ கிவன், காம்பன்சேஷன் வாஸ் ஆல்சோ கிவன். சரி, இதுல என்ன நம்ம கான்டெக்ட்ல நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐசிசிபிஆரும் யூடிஹெச்ஆரும் வந்து இந்த யூடிஹெச்ஆர் குறிப்பா வந்து இந்த சந்திரிமா தாஸ் கேஸ்ல வந்து நிறைய பேசப்பட்டிருக்கும். அந்த சந்திரிமா தாஸ் கேஸ்ல வந்து யூடிஹெச்ஆர் உடைய பிரின்சிபல்ஸ் நிறைய லேட் அவுட் பண்ணி தான் வந்து காம்பன்சேஷன் வந்து கல்கட்டா, அதாவது வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு, ஆப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல 3 பிரின்சிபல்ஸ் லேட் ஆகும். நம்ம அப்ளிகபிலிட்டி ஆஃப் யூடிஹெச்ஆர் அப்படின்றதும் சரி, அதே மாதிரி வெதர் எனி ஃபாரினர் ஹேஸ் ரைட் டு ஃபண்டமெண்டல் ரைட் இன் அவர் இந்தியா அப்படின்றதும், அதே மாதிரி வெதர் ஷி கேன் கெட் காம்பன்சேஷன் அப்படின்றதும் இந்த கேஸ்ல டிசைட் ஆகும். அதுக்கு அடுத்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிகே பாசு. இது டிகே பாசு கேஸ் பின்னாடியும் ஒரு கஸ்டோடி ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இந்தியாவில் எப்படி டெவலப் ஆகிறத பத்தி நம்ம பேசுவோம். ஆர்டிகல் 9(5) அப்படின்ற ப்ரொவிஷன்ல வந்து
யூடிஹெச்ஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன்ல பாத்தீங்கன்னா anyone who has been victim of unlawful arrest or detention shall have enforceable right to compensation. DK Basu judgment வந்து not only lay down 11 guidelines about the police arrest and procedures, it also laid forth the illegal detention unlawful arrest கான compensation வந்து DK Basuல வந்து டீடைலா சொல்ல. மேனகா காந்தி இட்ஸ் a famous case, right to life அப்படின்றது. இந்த மேனகா காந்தியில வந்து இருக்கிற நிறைய ப்ரொவிஷன்ஸ்ல ஜஸ்டிஸ் BN பகவதி வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது யூடிஹெச்ஆருடைய பிரின்சிபல்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. 1978ல ரிப்போர்ட் ஆன கேஸ். ரைட் டு லைஃப் அப்படின்றத வந்து வெதர் இட்ஸ் இன்க்ளூட் ரைட் டு டிராவல் அப்ராட், அதே மாதிரி ரைட் டு கெட் பாஸ்போர்ட் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்றது பல்வேறு விதமான முக்கியமான அடிப்படை உரிமைகளை தீர்மானிக்க உதவியா இருந்த யூடிஹெச்ஆர் இந்த கேஸ்ல பயன்படுத்த. ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இந்த அதாவது யூடிஹெச்ஆர் மாதிரி ஒரு பன்னாட்டு உடன்படிக்கைகளை பேஸ் பண்ணி இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை தீர்மானிக்கும் போது ஏதாவது எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா கோலக்நாத் கேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை கொஸ்டின் பண்ணும்போது அதுலயும் வந்து வேரியஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூடிஹெச்ஆர் டிஸ்கஸ் பண்றாங்க. கேசவானந்த பாரதி the famous lawyer அவர் பால்கிவாலா ஆர்கியூ பண்ணும்போது கூட வந்து who conducted that apart from article 13 subclause 2 of fundamental rights were based on UDHR அப்படின்னு சொல்லி அவரு எந்தெந்த யூடிஹெச்ஆர் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணாரோ அது எல்லாமே அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. கேசவானந்த பாரதியிலும் யூடிஹெச்ஆர் வந்து அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய அந்த பங்களிப்பு. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் வந்து பிரேம் சந்த் சுக்லா அப்படின்ற கேஸ் 1980, அதாவது ஹேண்ட்கப் போடுற வழக்கு. ஒவ்வொரு மனிதருக்குமான டிக்னிட்டி, ரைட் டு டிக்னிட்டி இன்க்ளூட்ஸ் ரைட் டு லைஃப் அப்படின்றத பேசி ஆர்டிகல் 5 ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷனையும் கம்பேர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஹேண்ட்கப் வந்து மேஜிஸ்ட்ரேட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தேவைப்பட்டாதான் போடணும். ஒரு ஹேண்ட்கப்பையோ அதே மாதிரி லெக் லீடிங் செயின் போட்டு கால் செயினை போட்டு ஸ்டேஷன்ல கட்டி வைக்கிறதோ அல்லது ஒரு பப்ளிக்ல ஒரு ரொம்ப அவமானப்படுத்துறது மாதிரியான ஒரு அது மாதிரியாக அதை கைது செய்யப்பட்டவர்களை அழைச்சிட்டு வர்றதோ கூடாது. அது அப்படி வந்தீங்கன்னா அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதை வந்து டைரக்டா ப்ராசிக்யூட் பண்ணலான்னு சொல்லப்பட்டு. இந்த பிரேம் சுக்லா கேஸை பேஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல கூட இட்ஸ் வயலேஷன் ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் போட்டு காம்பன்சேஷன் கூட ஜஸ்டிஸ் பாலோசனகுமார் அவார்ட் பண்ணார். இப்போ இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்போ எங்கேயாவது சட்டத்துல நம்ம செயின் போடுறது வந்து மேண்டேட்டரி அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரிசன் மேனுவல்ல இருக்கலாம். அப்போ அது எப்படி நம்மளுடைய டிக்னிட்டிய பாதிக்குது? இப்போ ஒரு போலீஸ் அபிஷியல்ஸ் வெஞ்சன்ஸுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் மீது வந்து ஒரு ஃபால்ஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பப்ளிக்கா கூட்டிட்டு போறாருன்னு சொன்னா ஒரு அவமானம், நான் சொல்றது வந்து ஒரு ரைட் டு டிக்னிட்டி பேஸ் பண்ணி ஒரு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க அல்லது ஒரு பெரிய ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா கட்டாயம் மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கிட்டு செய்யலான்னு தான் இருக்கு. பட் நார்மல் சிட்டிசன்ஸ் ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிராக இப்படி செஞ்சா அதற்கான ஒரு நிவாரணம் அப்படின்றது இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எழுதியிருக்காரு. ரைட் டு ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர் குரூவல் அப்படின்றத வந்து ஜஸ்டிஸ் PN பகவதி அப்சர்வ் பண்ணும்போது இந்த கேஸ் பிரான்சிஸ் கோரலின் அப்படின்றது முக்கியமான வழக்கு. ஆர்டிகல் 5 ஆஃப் இதை வந்து பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. இப்ப டிடென்ஷன் நம்ம இப்ப எல்லாமே யூஸ் பண்ற ஆக்ட் 14, அதாவது குண்டாஸ் ஆக்ட் ஒருத்தருக்கு மேல இன்வோக் பண்றது அல்லது மற்ற நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இன்வோக் பண்றது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப வருஷம் வந்து ஒரு ட்ரையலே இல்லாம வச்சிருக்கிறது. அதாவது அவங்க வந்து செஞ்ச தப்பை விட அது பாதி காலம் கழிச்சு ஒரு திருட்டுக்கு வந்து 3 வருஷம் தண்டனை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் வந்து எந்த விதமான ட்ரையலுமே இல்லாம ரொம்ப காலம் பெண்டிங்கா இருக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கான ஃப்ரீ அக்சஸ் கொடுக்காதது, இது எல்லாமே யூடிஹெச்ஆர் பேஸ் பண்ணி ஜஸ்டிஸ் PN பகவதி. ஜோலி ஜார்ஜ் அப்படின்ற கேஸ்ல இது கிருஷ்ணய்யர் எப்படி வந்து ஹார்மோனைசேஷன் இருக்கணும், ஹவு த இன்டர்நேஷனல் லா ஷுட் அண்ட் ஆல்சோ அவர் இந்தியன் லாஸ் வந்து ஒரு ஹார்மோனைஸா செயல்படணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட் டு லைஃப் அப்படின்றத பத்தி
ஜாலி ஜார்ஜ் கேஸ்ல வந்து கிருஷ்ணயர் எழுதி. இது எல்லாமே நான் சொல்லிட்டு வர்றது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஹவு இட் எவால்வ் த இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ் இன் அவர் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். மோகினி ஜெயின் எல்லாம் ஃபேமஸ் கேஸ், எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் அவர் எஜுகேஷன். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிற எஜுகேஷன் ஆப்ஷனை வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சத்தை எந்த அளவுக்கு மோகினி ஜெயின் வழக்குல உள்வாங்கி, அதுக்கப்புறம் நம்முடைய இந்திய பாராளுமன்றம் வந்து பல்வேறு டைரக்ஷன்ஸ் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் 21A வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. இது மாதிரி நிறைய வழக்குகள் தீர்மானிக்கவும் ஆர்டிகல் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் யூஸ் ஆயிருக்கு. அடுத்துதான் வந்து இந்த சாமலி சிங் அப்படின்றது, இது ஃப்ரீடம் ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ரைட் டு ஷெல்டர் அப்படின்றத பத்தி டிசைட் பண்றதுல இப்போ எல்லாருக்குமே இந்தியாவில் வந்து இப்ப பார்த்தா நிறைய பிரைம் மினிஸ்டர் யோஜனா ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ்ல வந்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 1996 வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் எழுதும் போது யூடிஹெச்ஆர்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு இந்த ப்ரொவிஷன் இருக்கு, அதை இந்தியா வந்து ஒரு பார்ட்டா இதெல்லாம் சேர்ந்துருக்கீங்கல்ல, அப்ப ஏன் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ரைட் டு ஷெல்டர் அப்படின்றதும் இன்க்ளூட்ஸ் ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் வந்து கொடுத்து அதை வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிறைய வீடுகள் கட்டி கொடுக்கிற திட்டம் அல்லது அதை கட்டி கொடுப்பதற்கான உதவித்தொகை, இது எல்லாமே ஒரு ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் சட்டத்தின் மூலம் அதனுடைய பொருளாதார திட்டங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டதுதான். பந்துவா முத்தி மோட்சா வர்ஷா இந்த கேஸ் வந்து இந்த சில்ட்ரன், அதாவது பாண்டட் லேபர் சில்ட்ரன், பாண்டட் லேபர் சிஸ்டம் அப்படின்றத பாண்டட் லேபர் ஆக்ட் உடைய சாராம்சம் எல்லாத்தையும் சொல்லி, அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற வாழ்வுரிமை அப்படின்றதையும் சொல்லி ஜஸ்டிஸ் பி.என். பகவதி வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். பந்துவா முக்தி மோட்சா வழக்கு நீங்க ஒவ்வொரு லா ஸ்டூடெண்ட்டும் முக்கியமா எடுத்து படிக்கணும். இதுல வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எவால்வ் ஆகிற பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லிப்போம். இப்போ எபிஸ்லோட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு தெரியும். எபிஸ்லோட்டரி ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? அதாவது ஒரு லெட்டரையே வந்து நீதிமன்றம் வழக்காக எடுத்து ஒரு சூமோட்டோவா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது, அல்லது அவங்க பேர்லயே வச்சு. இப்ப டி.கே. பாசு கேஸும் அப்படிதான். இந்த பந்துவா முக்தி மோர்ச்சா அப்படின்றதும் ஒரு அமைப்புல இருந்து எழுதப்படுற ஒரு லெட்டர். இதையெல்லாம் ஒரு எபிஸ்லோட்டரி ஜூரிஸ்டிக்ஷனை ஓபன் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ட்ரீட் பண்ண பின்னாடி ஜஸ்டிஸ் பி.என். பகவதி போன்ற நீதிபதிகள் வந்து இந்த ஆர்டிகல் 26 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், நம்மளுடைய ரைட் டு லைஃப் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு குழந்தைகள் வந்து அதாவது கொத்தடிமைகளாக, அதே மாதிரி இந்த முறை பாண்டட் லேபர் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்றதை பத்தியும் சொல்லிட்டு அவங்கள ரிகால்டேஷன், அதாவது மறுவாழ்வு அவங்களுக்கு செய்யறத பத்தியும் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படும். அடுத்துதான் வந்து இந்த இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுற ரைட் டு என்விரான்மெண்ட், சமதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வழக்கு ஒரு பேசிக்கான கேஸ். நீங்க இன்னைக்கு ஸ்டெர்லைட் இஷ்யூவா இருக்கட்டும், நம்ம ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் பத்தியோ ஒரு பிரைவேட் இதை பத்தியும் நான் இதுல பேசல. பட் மக்களுக்கான அங்க இருக்கிற ஒரு ஃபியர், அல்லது இப்போ வைஷாக்ல நடந்த அந்த ஒரு விபத்தா இருக்கட்டும், அல்லது மீத்தல் ஐசோசைனேட் நம்ம அந்த வழக்கா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே வந்து அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன்ஸ் நடக்குது. பட் இதுல வந்து ரைட் டு ஹெல்த் பத்தியும் அதனுடைய பொல்யூஷன் ஃப்ரீயா நம்ம வாழ்றதுக்கான ஒரு உரிமைகள் பத்தியும் சமந்தா கேஸ்ல யூடிஹெச்ஆர் பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. பீப்புள்ஸ் யூனியன் சிவில் லிபர்ட்டிஸ் கேஸ்ல வந்து ரைட் டு பிரைவசி அப்படின்றது வந்து இன்னைக்கு ஜஸ்டிஸ் புட்டசாமி கேஸ்ல வந்து ஒரு எலாபரேட் பிரின்சிபலா எவால்வ் ஆகிருக்குது. எல்லாருமே அது ரைட் டு பிரைவசிக்காக அதை நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். இந்த ரைட் டு பிரைவசில முதல்ல 97ல ஒரு வழக்கு வந்து டெலிபோன் டேப் பண்ணுவாங்க சிபிஐ. அப்படி பண்றது வந்து அவங்களுடைய பிரைவசியை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரப்ப, அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணும்போது, மகாராஷ்டிராவுடைய இதை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணும்போது இந்த யூடிஹெச்ஆர் உடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த சேர்மன் ரயில்வே போர்டு கேஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பங்களாதேஷ் ஹியூமன் கேங் ரேப் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அதுல உருவாகிற பிரின்சிபல்ஸ், பப்ளிக் லா ரெமெடி பத்தி பேஸ் பண்ணி காம்பன்சேஷன் கொடுக்கறது, அதே மாதிரி
அவங்களுக்கான அக்சஸ் ஒரு ஃபாரினர்ஸ்க்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு மைல் ஸ்டோன் இந்த வழக்கு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அது யூடிஹெச்ஆர் பேஸ் பண்ணி அதிகமான ஒரு 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 முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா அது வந்தது. இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் டு நாட் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் பார்ட் ஆஃப் இந்தியன் லா. இப்போ நம்ம எடுத்தோடனே இந்தியன் கோர்ட்ல போய் யூனிவர்சல் டிக்ளரேஷன்ல இது சொல்லி இருக்கு அல்லது ஐசிசிபிஆர்ல இது சொல்லி இருக்கு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு நம்ம கேட்க முடியாது. பட் இட்ஸ் எ மாரல் பிரின்சிபலா வந்து ஒவ்வொரு நீதிமன்றங்களும் அதை எடுத்துக்குது. அதே மாதிரி லெஜிஸ்லேஷன் பாடியும் ஒரு மாரல் பிரின்சிபலா எடுத்துக்குது. அது தவிர சிக்னேட்டரியா ரேட்டிஃபை ஆகும்போது அதை நம்ம நாட்டுல செயல்படுத்துவதற்கான ஒரு அழுத்தம், ஒரு கட்டாய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகுது. ஒரு இப்போ நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்னைக்கு சாத்தான்குளம் இஷ்யூ பத்தி ரொம்ப எல்லாரும் பேசுறாங்க. ஏன் டார்ச்சருக்கு எதிராக ஒரு லா இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வதேச உடன்படிக்கை வந்து யுஎன்னால கொண்டு வரப்பட்டிருக்குது. டார்ச்சர் அப்படின்னா, சித்திரவதை அப்படின்னா அதுக்கான என்ன டெபினிஷன் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்திய அரசாங்கம் முன்ன யூபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் இருக்கிறப்ப சிதம்பரம் ஃபார்மர் ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு பில் பாஸ் பண்றாரு, இந்த டார்ச்சர் சம்பந்தமான பில்லு. இட்ஸ் எவ்ரிபடி சேஸ் இட்ஸ் எ வீக் பில், ஒரு வீக்கான ஒரு பில் தான் கொண்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து சட்டம் ஆகல. பட் இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் இருக்கே, அது ஏன் இந்தியாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வராது அப்படின்னு கேட்டா, we have to accept and ratify the same. நம்ம அதை ஒரு ராட்டிஃபை பண்ற வரைக்கும் நம்ம ஒரு ஆப்ளிகேஷன் நம்ம இந்திய நாட்டுக்கு வராது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அடுத்ததா வந்து விகாஷா ஜட்ஜ்மெண்ட் பீப்புள்ஸ் பியூசிஎல் உடைய வழக்கு இது பார்த்தோம் ஏற்கனவே. பிரேம் சுக்லாவும் பார்த்தோம். டெண்டன்சி ஆஃப் நேஷனல் கோர்ட்ஸ் டு ஹாவ் ரிகார்ட் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு தான். இப்போ நேஷனல் கோர்ட்ஸ்னா நம்மளுடைய உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் வந்து ஒவ்வொரு சட்டத்தையும் இன்கார்பரேட் பண்ணியும் அதே மாதிரி இன்டர்பிரட் பண்ணியும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சஃபாய் கராம்சாரி அண்டோலன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இது 2014ல வந்த ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இஃப் யூ ரீட் திஸ் ஜட்ஜ்மெண்ட், 1993ல இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் வந்து இறந்து போய்கிட்டே இருக்காங்க, ஸ்கேவஞ்சர்ஸ்க்கான ரிகார்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னு மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் இஷ்யூ பத்தி ரிப்பீட்டடா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான சட்டங்கள் இருந்து எதுவுமே நடக்கலன்னு சொல்லி வேரியஸ் ஆர்கனைசேஷன் ஃபைல்டு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். After mountain pressure from the Supreme Court, an act was enacted in the year 2013 and rules also framed it. Manual scavenging prohibit பண்றத பத்தியும் அதுக்கான ரிஹாபிலிட்டேஷன் பத்தியும் 2013ல ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கும் போதே நடக்குது. இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் இதுல ஜஸ்டிஸ் சதாசிவம் பேசும்போது, ஜஸ்டிஸ் சதாசிவம் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த தீர்ப்பு எழுதும் போது ரைட் டு டிக்னிட்டி அப்படின்றத வந்து யூடிஹெச்ஆருடைய என்டையர் பிரின்சிபல்ஸையும் அப்ளிகபிள் பண்ணியிருப்பார். அதை எடுத்து அப்ளிகபிள் பண்ணி அந்த மக்கள், அதாவது இறந்து போன ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் தரணும். அவங்களுக்கான ரிஹாபிலிட்டேஷன் நிவாரணம் வந்து அதாவது மறுவாழ்வை வந்து சீரமைப்பதற்கான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட 4 பேர் வந்து போன மாசம் தூத்துக்குடியில இறந்து போனாங்க. உடனடியாக 10 லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் கொடுத்து, இது நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல ஒரு பிரின்சிபல்ஸ் இவால்வ் ஆகி அது இந்தியன் நீதிமன்றங்கள்ல செயல்படுத்தப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டால திரும்ப திரும்ப அது சொல்லப்பட்டு அதுக்கு ஒரு சட்டம் 2013ல ஏற்படுத்தப்பட்டு அந்த சட்டம் அப்படியே நிலுவையில் 93லயே சட்டம் ஏற்படுத்தப்பட்டு 2013ல வந்து அதை மறுபடியும் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டு, ஆனாலும் அதுல வந்து நிறைய ரிலீஃப் கிடைக்காத கூட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமா இப்போ 10 லட்சம் ரூபாய் வந்து யாராவது இறந்தாங்க அப்படின்னு சொன்னா வரதுக்கான ஒரு வாய்ப்பு உருவான விஷயத்த நம்ம ஒரு முக்கியமா இதுல கவனிக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் ரெஃப்யூஜிஸ் பத்தி ஏதாவது லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்னு இருக்கான்னு பார்த்தா, இந்தியாவில் நேஷனலா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939, அதே மாதிரி பாஸ்போர்ட் ஆக்ட் 1967, இது 2 தான் வந்து பேசிக்கா அவங்களுக்கான ஒரு 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 கவர்னிங் பாடி ஆக்ட்.
ஸ்பெசிபிக் லெஜிஸ்லேஷன் வந்து இல்லை. இப்போ ரெஃப்யூஜி லாஸ் வந்து நான் பின்னாடி வரும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். அந்த ரெஃப்யூஜி லாஸ் வந்து இல்லைனாலும் கூட வந்து இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ் அடாப்ட் பண்ணி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ்போர்ட் கொடுக்கணும், அவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் சொல்லிட்டு வராங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் இந்த வழக்குல வந்து ஸ்டேட் இஸ் பவுண்ட் டு ப்ரொடெக்ட் த லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் எவரி ஹியூமன் பீயிங். அதாவது ஃபாரினரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்தியாவில் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான ரைட் டு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல டிசைட் பண்ணி அவங்களுக்கான மற்ற ரிகார்டேஷன்ஸ் மெஷர்லயும் வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பதிவு பண்ண வழக்கிலே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் எக்ஸ்டெண்டட் டு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தும் நிறைய ஆர்டிகல்ஸ் இவால்வ் ஆகுது. இப்போ இந்த மைக்ரண்ட் லேபர் இஷ்யூ இன்னைக்கு நாடு முழுவதும் போறது பாத்தீங்கன்னா இதுல நிறைய பிரின்சிபல்ஸ், நம்ம கிட்ட ஒரு மைக்ரண்ட் ஆக்ட் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, பட் அது எக்ஸ்க்ளூசிவா அவங்கள டீல் பண்ணல. அப்படி பண்ணப்பட்டிருந்தா இப்போ இந்த கிரைசிஸ் இல்லாமயே கூட அவங்க வந்து அவங்க சொந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க. அவங்கள அரசாங்கம் வந்து கொஞ்சம் இன்னும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கும். இப்போ கூட ஹைகோர்ட்ஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல பல அட்வொகேட் சீனியர் அட்வொகேட்ஸ் சொல்லும் போது இந்த பிரின்சிபல்ஸ் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ்ல அங்கிருந்து வர ILO பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த கன்வென்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க, அதை சட்டமா கொண்டு வரதுக்கான இதை செய்ய சொல்றாங்க. அதே மாதிரி எஃபெக்டிவ் ரிவ்யூ அண்ட் ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஜாத்வஸ் கன்விக்ஷன்ஸ் அண்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த வியன்னா கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. இந்த வியன்னா உடன்படிக்கை ஆர்டிகல் 36ல என்ன சொல்லுதுன்னா, இந்த கன்சலர்ஸ்க்கான ஒரு ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ் இதுல நடக்கல. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஜாத்வஸ் கேஸ் வந்து 2017ல ஒரு ரொம்ப பிரபலமா போயிடுச்சு. பாகிஸ்தான் கவர்மெண்ட், அங்க பாகிஸ்தான்ல இருக்கிற மார்ஷல் கோர்ட் வந்து அவங்களுக்கு டெத் பெனால்டி அவார்ட் பண்ணுவாங்க. That was challenged by our Indian government before ICJ, International Court of Justice-ல வந்து challenge பண்ணோம். Mainly, we raised several grounds. Particularly, we said the Article 36 is completely neglected by the Pakistan government before proceedings, the case proceedings in the tribunal அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ICJ என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்த இதை மட்டும் ரெவியூ பண்ணுங்க, நாங்க என்டையர் கன்விக்ஷன்ஸ்குள்ளேயும் போகல அப்படின்றது மாதிரி கேசஸ் எல்லாம் சொல்லிட்டு, ஆஸ் பர் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 36 ஆஃப் வியன்னா கன்வென்ஷன் நாங்க வந்து இப்ப ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஜாத்வஸ் கேஸ்ல நம்ம ஒரு லா ஸ்டூடெண்ட்ஸா எப்படி ஒரு இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ் எவால்வ் ஆகி நம்ம அதை யூஸ் பண்ணோம், இந்தியா வந்து அதனுடைய பார்ட்டியா இருக்கனால அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றது. ரைட் ஆஃப் சைல்டு, இந்த கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு 1989ல சைன் பண்றோம். 192 கண்ட்ரிஸ் வந்து ராட்டிஃபை பண்ணுது. இந்த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு இஷ்யூஸ் இதெல்லாம் இந்த குழந்தைகள் சார்ந்த உரிமைகள் பத்தி பேசி அதுக்கான அடிப்படை உரிமைகளாக ஆர்டிகல் 21A கொண்டு வரப்பட்டு, அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன் அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கான பின்னணி இந்த ரைட் ஆஃப் இந்த கன்வென்ஷன் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும் ஒரு காரணம். MC மேத்தா அப்படின்றது வழக்கு வந்து ஒவ்வொரு லா ஸ்டூடெண்ட்டும் பல டைம் திரும்ப நம்ம படிப்போம். ஏன்னா MC மேத்தா இல்லாத அந்த புக்ஸே இருக்காது. இதுல இந்த கமல்நாத் வழக்கு ஃபேமஸ் வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல என்விரான்மெண்ட் பிரின்சிபல்ஸ் டிரைவ் பண்ணும் போதும் UDHR, ICCPR எல்லாத்தையுமே வந்து இன்கார்பரேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லி. பேமெண்ட் ஆஃப் மினிமம் வேஜஸ் வந்து சஞ்சித் ராய் கேஸ்ல வந்து எவ்வளவு கொடுக்கணும். இன்னைக்கு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பத்தி ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு வந்தப்போ கூட அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் தராங்க, இல்ல 150 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ரேகா ஸ்கீம்ல வந்து சொன்னாங்க. அப்போ இந்த கேசஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணப்ப நோ இட் ஷுட் பி மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல இருக்கிறத வந்து நீங்க சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டாங்க. இப்போ கஸ்டடி ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இந்தியாவில் எவால்வ் ஆனதுக்கு முக்கியமான பிரின்சிபல் வந்து நம்முடைய ICCPR, அதே மாதிரி UDHR. நான் ஏற்கனவே சொன்னேன், DK பாசு UDHR டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பப்ளிக் லா ரெமெடி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கைட்லைன்ஸ் DK பாசு கேஸ்ல நீங்க ஒரு DK பாசு அப்படின்ற கேஸ் வந்து தரவா ஒரு லா ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு 41 ABCD கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையும் படிச்சீங்கன்னா அதனுடைய பிரின்சிபல்ஸ் எப்படிலாம் இவால்வ் ஆயிருக்கு இந்தியாவில்,
அது சுப்ரீம் கோர்ட் ஏன் வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை டிஸ்கஸ் பண்றாங்க, அதையும் எதுக்கு ஒரு துணைக்கா வச்சுக்கிறாங்க, இன்னைக்கு அது லெஜிஸ்லேஷன் ஆன பின்னாடி அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜட்மெண்ட். இன்னைக்கு நம்ம சொல்றோம் 41A வந்து நோட்டீஸ் கொடுங்க போலீஸ் என்கொயரிக்கு அப்படின்றோம். எப்படி வந்தது? டிகே பாஸ் ஜட்மெண்ட்ல ஒரு 11 கைட்லைன்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க. நீ அரெஸ்ட் பண்ணும்போது சொல்லணும், அரெஸ்ட் பண்ண விஷயத்த வந்து கையெழுத்து வாங்கணும், யார்கிட்ட இன்டிமேட் பண்ணனு, போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்கணும், அட்வொகேட்ஸ் ரைட் டு கெட் லீகல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அன் அட்வொகேட். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு 41 ABCD அது உருவாகி ஆர்டிகல் 5 பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க. No one shall be subject to torture or to cruel, inhuman or degrading treatment. இன்னைக்கு நம்ம டெத் பெனால்ட்டி எதிர்த்து பேசுறோம் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட இல் ட்ரீட்மெண்ட் பிரிசன்ல நடக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆர்டிகல் 5 தான் பேஸ் பண்ணி இது எல்லாமே செய்யறோம். இன்னமும் இந்தியா வந்து மரண தண்டனைக்கு எதிராக இருந்தாலும், மரண தண்டனை நாங்க நம்ம வச்சிருக்கோம், அதுக்கு எதிராக நம்ம இன்னும் எந்த சட்டமும் இல்லை, அதை வந்து நீக்கவும் இல்லை. பட் அதை எதுக்கு எப்படி நம்ம பேசும்போது சொல்றோம் அது ஒரு குரூவல் பனிஷ்மெண்ட், அது வேணாம், ரெகாபிலேஷன் எல்லாம் இருக்கணும், அவனை வந்து ரீட்டாலியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபலை எவால்வ் பண்ண. ஆர்டிகல் 9(5) நீலா பேக்ரா இந்த கேஸ்ல வந்து ஒரு அம்மா அவங்களுடைய பையனை கூட்டு போய் ஸ்டேஷன்ல அடிச்சு கொண்டுருவாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்கொயரி ஆர்டர் பண்ணி இன்ஜுரிஸ் எல்லாம் நோட் பண்ண வேண்டி அந்த இன்ஜுரிஸை பேஸ் பண்ணி வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து முழுக்க ICCPR எல்லா இதுமே இதுல சொல்லப்படும். அதை பேஸ் பண்ணி ருத்துல் ஷா, செபாஸ்டின் கேஸ், அதே மாதிரி பீம்சிங் வழக்கெல்லாம் இந்த நீலாபதி பேக்ரா இந்த மாதிரி இந்த எல்லா வழக்குகளையுமே பிரின்சிபல்ஸ் எவால்வ் ஆயிருக்கு. இப்போ நான் ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்தியாவில் இப்போ ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்ஸ் எல்லாம் வந்து வெவ்வேறு ஜட்மெண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்ததுன்னு சொன்னோம். அதே மாதிரி ரைட்ஸ் ஆஃப் டிசேபிலிட்டிஸ், ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 பார்த்தா, இந்த ஆக்ட்ல எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருப்பாங்க, இட் ஃபுல்ஃபில்ஸ் த ஆப்ளிகேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படும். இந்த 2016 ஆக்டுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு புது டிசேபிலிட்டி ஆக்ட் கொண்டு வரோம். பழைய ஆக்ட்ல வந்து பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்காது. நிறைய டிசேபிலிட்டிஸ் வந்து எதெல்லாம் டிசேபிலிட்டி அப்படின்றத வந்து மென்டல் சம்பந்தமா, அதே மாதிரி மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவன் எப்படி ஒரு டிசேபிள், ஒரு கால் சின்ன ஊனமா இருந்தா எப்படி டிசேபிள், இது மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கான ஈவன் இடஒதுக்கீடு, இது மாதிரி நிறைய விஷயங்களை ஆக்ட் ரூல்ஸா ஃப்ரேம் பண்ணதுக்கு முக்கியமான ஒரு கன்வென்ஷன் வந்து தி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ். இது வந்து முக்கியமான கன்வென்ஷன். இந்த 2006 இந்தியா ரேட்டிஃபை அடாப்ட் பண்ண பின்னாடி, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில இந்தியா அடாப்ட் பண்ண பின்னாடி ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு நம்ம டிசேபிலிட்டிஸ்க்காக இந்த சட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கு நம்மளுடைய இந்திய அரசு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய இந்திய நாட்டுல வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல 1993 ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ் த ரைட்ஸ் ரிலேட்டிங் டு லைஃப், லிபர்ட்டி, equality and dignity of the individual guaranteed under the constitution or embodied in the international covenants and enforceable by Indian courts. அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து எதெல்லாம் எம்பாடியா இருக்கோ, சேர்ந்து இருக்குதோ, அதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து மனித உரிமைகள் அப்படின்ற வரையறைக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய நீதிமன்றங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச உடன்படிக்கைகளில் நாம் வந்து செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான அனைத்து உரிமைகளும் வந்து இப்ப நம்மளுடைய மனித உரிமைகள் அப்படின்னு இந்த சட்டத்துல ஒரு வரையறை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இன்டர்நேஷனல் காவனன்ஸ்னா என்னன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கோம். ICCPR-ம் அதே மாதிரி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் காவனன்ட் ஆன் சிவில், கல்ச்சுரல், எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து இந்த காவனன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நம்முடைய மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்திலேயே மனித உரிமைகள் அப்படின்ற பதத்துல அதை வரையறுக்கும் போது இதை கொண்டு வந்துட்டாங்க. இனி அடுத்து நம்ம பேசும்போது, இன்டர்பிரட் பண்ணும்போது
ஒரு இந்த சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட மாவட்ட நீதிமன்றமா இருந்தாலும் சரி, அல்லது உயர் நீதிமன்றமா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இது விஷயமா நம்ம அடுத்து பேசும்போது சர்வதேச உடன்படிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படணும். எதுதெல்லாம் இந்தியா ஏத்துக்குச்சோ அந்த இதை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணி அதை செயல்படுத்தணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வழக்குல நம்ம கேட்கறதுக்கான ஒரு உரிமையை இந்த செக்ஷன் 2D மூலமா சட்டம் நமக்கு கொடுக்கும். இந்த டெபினிஷன் தான் நான் சொல்லப்பட்டேன். இதுவுமே வந்து நம்மளுடைய இப்போ சர்வதேச அளவில் என்ன சொல்றாங்கன்னா, பாரிஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற மனித உரிமைகள் ஆணையங்களும் அமையணும். அது இண்டிபெண்டா இருக்கணும், அது வந்து அக்சஸ் பண்ணணும், அது அக்கௌண்டபிளா இருக்கணும், அது வந்து எஃபெக்டிவ்னஸா இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த பாரிஸ் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இந்த தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம், மாவட்ட நீதிமன்ற எல்லாமே வந்து இந்த இதுக்கு கீழே தான் உருவாக்கப்பட்டது, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்திற்கு கீழே. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அடிப்படையா வந்த பின்னாடி, அதாவது இந்த சட்டம் வந்த பின்னாடி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்படுது. இதெல்லாம் உருவாகிறதுக்கான அடிப்படையான ஒரு காரணம் நம்ம சர்வதேச உடன்படிக்கையில செய்து கொண்ட உடன்படிக்கைகள், அதை ஏற்றுக்கொண்ட சாராம்சங்கள் தான் முக்கியமான காரணம். அப்படி உருவாக்குனதுல முக்கியமா இன்னைக்கு வரைக்குமே ஒரு தேசிய மனித உரிமை ஆணையம் சொன்ன பல கைட்லைன்ஸ் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமா உருவாக்கப்பட்டிருக்க மெஜிஸ்ட்ரியல் என்கொயரி வந்து ஏன் நெசசரி, ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத் நடக்கும்போதும் கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்கும்போதும் அப்படின்றத வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கைட்லைன்ஸா கொடுக்குறாங்க. இப்போ இஃப் யூ ரீட் 176 செக்ஷன் 176 சிஆர்பிசி எடுத்து படிச்சீங்கன்னா அதுல அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கும் 2009ல இருந்து. ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்தா பழைய மாதிரி தாசில்தாரோ ஆர்டிஓ போகக்கூடாது. ஜுடிஷியல் ஆபீசர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் should enter and he has to do his inquest அப்படின்னு சொல்லி நம்ம இதுல நிறைய மாறுதல் ஏற்படும். அதே மாதிரி இந்த சட்டத்தின் கீழே ஹியூமன் ரைட்ஸ் கோட்ஸ் செக்ஷன் 30 கீழே உருவாக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். இப்போ ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் இஷ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இந்த ரைட் டு லைஃப் யூடிஹெச்ஆர் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி ஏன் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லி, அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் எவாலுவேட்டி செக்ஷன் 24 சப்கிளாஸ் 8ல சிஆர்பிசி அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் யூடிஹெச்ஆர்ல இருந்து வர ஒரு முக்கியமான விஷயம். மினிசோட்டா புரோட்டோகால் அப்படின்றது நீங்க ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்போ உடன்படிக்கைகள், கன்வென்ஷன், காவனன்ட் இதெல்லாம் பத்தி பேசணும். இந்த புரோட்டோகால்ஸ் ஒவ்வொரு நேரத்திலையும் சர்வதேச லெவல்ல பல்வேறு நாடுகள் சேர்ந்து கொடுக்குறாங்க. இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் நம்ம இந்தியா வந்து ஏத்துக்குச்சா, அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குது, யாரு நம்ம சொல்றோம், காவல்துறை அதிகாரியோ அல்லது சிறைத்துறை அதிகாரியோ கொன்னுட்டாங்கன்னு சொல்றோம். அப்போ அவங்களே தான் வந்து போய் இன்கொஸ்ட் கொடுப்பாங்க, போஸ்ட்மார்டம் நடக்கும். இதெல்லாம் இப்ப யூஸ்வலா நடக்கிறது. பட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்த பின்னாடி இது எந்த ஃபார்மேட்ல நடக்கணும், அந்த 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 போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. சப்சிக்வெண்டா இப்போ நம்மளுடைய பியூசிஎல் கேஸ்ல பாத்தீங்கன்னா என்கவுண்டருக்கான 2014ல கொடுத்த ஒரு வழக்குல மினிசோட்டா புரோட்டோகால்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்றாங்க. இந்த மினிசோட்டா புரோட்டோகால் பேஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு டைரக்ஷன்ஸா கொடுக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த போஸ்ட்மார்டம் நடக்கணும். இப்ப என்கவுண்டர் டெத்ல பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷூட் பண்ணாங்கலாம் கண்டுபிடிக்க பேலஸ்டிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேலஸ்டிக் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி இதுல டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் ஆஃப் போஸ்ட்மார்டம் இருக்கணும். அதுல வந்து அந்த யாரு தப்பு பண்ணாங்கன்னோ டெலிக்வெண்ட் அபிஷியல்ஸே வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மினிசோட்டா புரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. இது எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொன்னா இல்ல. பட் இட் ஸ்டார்டட் 2014ல ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத் பிரிசன்லயோ அல்லது என்கவுண்டரோ நடக்கும்போது வீடியோகிராஃப் போஸ்ட்மார்டம் பண்றாங்க. முன்னெல்லாம் வீடியோகிராஃப் இருக்காது. வீடியோகிராஃப் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த இன்ஜுரிஸ் நோட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான அடிபட்டிருக்க விஷயங்கள்லாம் அதுல வரும். இப்போ காஷ்மீர் இஷ்யூல யூஎன் மீடியேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதுல போட்டிருக்கேன். நான் இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க ஜஸ்ட் கோ. இப்போ ஆர்பிட்ரி டிடென்ஷன்ஸ் வந்து பண்றது விஷயமா ஷேர் ஆஃப் யூஎன் ஒர்க்கிங் குரூப் வந்து அவங்களுடைய ஃபாரினர்ஸ் உடைய
ரோல்ஸ், ட்ரிபியூனல்ஸ், டிடென்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும், அந்த அந்த ட்ரிபியூனல்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி அங்கிருந்து ஆர்பிட்ரரி டிடென்ஷன் பத்தி அந்த அசாமில் நடக்கிற விஷயத்துக்காக லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் சரி தவறுன்றத பத்தி இதுல இந்த அமர்வில் நம்ம இது பண்ணல. பட் we are talking about how the UN bodies are coming before the Supreme Court and asking the Supreme Court, they also want to implead in the case. நாங்களும் இதுல இம்ப்ளீட் ஆகி எங்களுடைய விஷயங்கள் சொல்றோம், ஏன் வந்து ஒரு யூனிவர்சலா ஹியூமனுக்கான ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணலாம் பத்தி இதுல பேசுறாங்க. இப்போ இந்த சிஏ இன்டர்னல் மேட்டர் நம்ம இந்திய அரசாங்கம் சொல்லுது, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு நீங்க யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு. பட் டெஸ்பைட் தட் இது இந்தியாவுடைய சாவரனிட்டி அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணாலும் யுஎன் என்ன சொல்லுது, இது வந்து சர்வதேச எல்லா மனிதர்களுக்குமான உரிமைகள் ஆஸ்பெக்ட நாங்க இம்ப்ளீட் ஆகுறோம்னு அவங்க ஒரு கேஸ் இம்ப்ளீட் ஆக பெட்டிஷனும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய இதுல அக்செப்ட் பண்ணியிருக்கு நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதே மாதிரி ஒவ்வொரு கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கூட நேஷனல் இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம இவால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், என்ஹெச்ஆர்எஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட் அதுல ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் எப்படி நடக்குது அப்படின்னா ஸ்பெஷல் ரேப்பர்டியர்ஸ் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு உரிமைகள் சம்பந்தமாகவும் பேசுறதுக்காக ஒவ்வொரு நாட்டுல நிறைய நாட்டுல இருந்து அவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பர்டைஸா இருக்கணும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கணும், அவங்களுடைய இம்பார்சியலிட்டி, இது மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சு அவங்க செலக்ட் பண்றாங்க. இப்போ இந்த யுஎன் ஹை கமிஷனர் இதுல வந்து நம்மளுடைய ஒவ்வொரு இதுக்கும் அந்த பிரதிநிதிகள் யார் யாருன்றதை பத்தி இந்த ஸ்லைட்ல நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ரேப்பர்டர் ஃபார் திஸ் ஹியூமன் ரைட்ஸ், டெமோக்ராட்டிக் பீப்புள் கொரியா, ஈரான், அதே மாதிரி மாலி, இந்தியாக்கான இப்படி ஒவ்வொரு ஸ்பெஷல் ரெப்பர்டரும் வந்து ஒவ்வொரு விதமா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் விசிட் பண்றது, அந்த கண்ட்ரியில் நடக்கிறது பத்தியான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறது, அந்த ரிப்போர்ட்டை வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் வந்து சர்வதேச அளவில் கொண்டு போறது, இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே பேசிட்டு இது வந்து ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர்ஸ் பத்தி யுஎன் கவுன்சில் நடக்கிற விஷயத்தை பத்தி சொன்னேன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சின்ன விஷயம் இந்தியாவில் நடந்தா கூட உடனே ஒரு ரிப்போர்ட்ஸ் போகுது, இப்போ நீங்க இவ்வளவு நாள் வந்து அவங்களை டிடென்ஷன் பண்றது தப்பு. அதே மாதிரி நமக்கு இப்போ இந்தியனுடைய ஜாவேத் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கான கன்சுலர்ஸ் ரைட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வீனா கன்வென்ஷன் பத்தி நம்ம கேஸ் போடுறோம். இது தொடர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றது நீங்க தெரிஞ்சதுக்காக இதை சொன்னேன். இப்போ ரெஃப்யூஜி லா பத்தி பேசும்போது இங்க ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946, அதே மாதிரி பாஸ்போர்ட் ஆக்ட் 1960, நிறைய வருஷம் இந்தியாவிலேயே 35 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு கேஸ் வந்து நம்ம ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணோம். அப்போ ஆர்டிகல் 21 அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நாங்க இன்டர்பிரட் பண்ணி ஜட்ஜ் சொன்னோம். அப்போ அவரு வந்து இது ஜுடிஷியல் டொமைன்ல வந்து நான் என்ன செய்ய முடியும், சிட்டிசன்ஷிப் ஹவு கேன் ஐ டைரக்ட் த ஸ்டேட் டு கிராண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டாரு. பட் டெஸ்பைட் தட் நம்ம பெர்சியூசிவ் ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் ஜே வந்து இல்ல இதை கன்சிடர் பண்ணுங்க, 35 இயர்ஸா இங்கேயே அவங்க செட்டில் ஆகி அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இதை பேஸ் பண்ணி இருக்கு, அதுக்கான உரிமைகளை நீங்க முன்னெடுங்கன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணேன். இப்போ ஒரு ஓவரால் ஆஸ்பெக்டா நான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். வேற சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் மேம். சார் நீங்க இதை மட்டும் கொஞ்சம் அதை மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்கிரீனுக்கு வந்துடலாம் சார். ஷூர். கருணாநிதி சார். மேம் சார் கேக்குதா சார் நான் பேசுறது? கேக்குது மேம். சார் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார். வெரி பியூட்டிஃபுல்லி நீங்க வந்து யூ ஸ்டார்டட் வித் எவல்யூஷன் ஆஃப் ஆல் தீஸ் ட்ரீட்டிஸ், அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு, அதே மாதிரி இந்த கேஸ் லாஸ் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்திருக்கீங்க. எல்லா டிஃப்ரெண்ட் எந்தெந்த அவென்யூஸ்ல இருந்து இந்த வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இட் வாஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன். எனக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா இட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் ஃபார் அஸ், யூனோ ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு இட் வாஸ் ஒரு ரீகேப் இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு.
We are really very fortunate to have you with us today, sir. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகுற அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. I think I should first thank our Professor Murugesh. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. I thank my professor, Mr. Murugesh, for having introduced Mr. Karunanidhi sir for us. எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் சப்ஜெக்டே அவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு அவுட்லைன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு. We will keep in touch, sir. Once we start with the subject, we'll invite you again. நீங்க கொஞ்சம் கூடி உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த டாபிக்க காயின் பண்ணி கொடுத்ததுல we could understand how very challenging it is னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களோட ரெஸ்யூம் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். நான் it was very impressive. And நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஷன் ஸ்டார்ட் ஆனதுனால நான் 1:30க்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல அதை அனுப்பிச்சு விட்டேன். ஏன்னா they should be knowing about the resource person who's addressing them for the day, you know. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ண வந்தது பெரிய ஒரு விஷயம். And students will also be enlightened to hear about you. And in future also, sir, it is a warm welcome we are giving you. This is only a beginning. In the subject, it's a very vast area. ஏன்னா நீங்க ப்ராக்டிக்கலா ஹேண்டில் பண்ண கேசஸ் எல்லாமே கூட எங்க கூட ஷேர் பண்ண முடிஞ்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். On behalf of all my students and faculty, I'm placing this request before you. In the ensuing days also, please do join us. When you find time, we'll organize for more lectures with you, Sam. Anyway, it was an exciting session, sir. Very interesting, very informative, very recapping, and ரொம்ப simple languageல அழகா சொன்னீங்க. You were keeping all the students from them. You have reached them in the PowerPoint presentation. நீங்க ஷேர் பண்றீங்க அவங்க கிட்ட. மீட்டிங்க்கு முன்னாடியே அவங்க ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கூட கேட்டிருக்காங்க. The reason is because they got to know who you are, what you are before you started with the session. And I'm so happy that you joined us with us. Okay, let me hand over the session to the MC of the day. Yeah, thank you so much, Karunanidhi sir. Once again, I thank you. I take the privilege of delivering the vote of thanks for this astounding webinar. First of all, I would like to thank a principal ma'am for her support and guidance in every aspect, be it in the conduct of classes or in the conduct of webinar. Thank you, ma'am, for all your support. A special thanks to our program coordinator, Professor Murugesh sir, for bringing an exemplary guest. Thank you, sir. To deny the people the human rights is to challenge their very humanity. And humanity is not only an essential character of a human being, but it is the basic quality. The person who protects such human rights is often considered in high standards, and the person in such high standard is a guest for today. Thanks a lot, sir, for sparing your time for our students. You are sure to create a great impact on our students, sir. நீங்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வழக்குகளும் எம்முடைய மாணவர்களின் நெஞ்சங்களில் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. A hearty thanks to you, sir. Words are not enough to thank you, but consider the hearty thanks of our students as a sign of gratitude in an epistolary manner. Last but not the least, I would be failing in my duty if I'm not thanking our students. So to all the students who always stay in our heart, thanks a lot for your patience and support. We always like to have your support in our upcoming webinar too. A special thanks to Sudarshan sir, Shaktima Devi ma'am, and AD sir, Divagar sir, for delivering and for creating a beautiful invitation. Thanks a lot for everyone. Now I request everyone to stand up for the national anthem, please. Jana Gana Mana Adhinayaka Jaya He Bharat Bhagya Vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jaladhi Taranga तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे
Thank you, everyone. Thank you, Pranav sir. Thank you, sir. Thank you, everyone. Thank you, my dear faculty members and our respected principal ma'am, for their continued support and guidance. Thanks a lot. Ma'am, shall we wind up the session? Ma'am, mute la irukku ungalku. Yes, thank you so much. So once again, thank you, Karunanidhi sir, for joining us. Thank you, ma'am. Okay, sir. We'll catch up sometime later, sir, officially. Thank you so much. Sure. Yes. Thank you.